கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 9:32, மேத்யூ 9:32. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதாவது இப்போ ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை கொண்டு வர்றாங்க. அந்த பிசாசு என்ன பண்ணியிருக்கு, அந்த மனுஷனை ஊமையாக்கி வச்சிருக்கு. அந்த பிசாசு அவனை பேச விடாம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஊமையனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட கொண்டு வராங்க. அதாவது பிசாசு ஒரு மனுஷனை என்னெல்லாம் செய்ய அவனை செய்ய விரும்பாததை செய்யக்கூடியது. அந்த பிசாசினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த 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 மனுஷனை பேச முடியாதபடி ஊமையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். மத்தேயு 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். இங்கே வெறும் ஊமை மட்டும்தான் இவருக்கு பார்க்க முடியும். ஆனால் இன்னொருத்தர் அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, குருடும் ஊமையும் இங்கே வெறும் ஊமை மட்டும்தான், அங்கே குருடும் ஊமையும் உள்ளவரை கொண்டு வரக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனத்தில், பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட. அங்கேயும் ஒரு ஊமை உள்ள ஆளை கொண்டு வரக்கூடிய, பிசாசுனால ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை. அப்போ பிசாசு பிடிச்சவங்கள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தக்கூடியவராய், வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது, 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதும்போது என்ன எழுதுறாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியில் வெளிப்பட்டார்? பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே. அப்போ இந்த பிசாசினுடைய கிரியை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு சிலரை ஊமையாக்கி வைத்திருக்கிறது, ஒரு சிலரை குருடாக்கி வைத்திருக்கு, ஒரு சிலரை குருடும் ஊமையுமாக மாற்றி வைத்திருக்கிறது, ஒரு சிலரை தங்களே காயப்படுத்தக்கூடியதா, ஒரு சிலரை என்ன தாங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய ஒரு காரியமாக, அக்கினியில் தள்ளக்கூடியது, தண்ணீரில் தள்ளக்கூடியது, கீழே விழுந்து அவங்க நுரை தள்ளக்கூடியது, இப்படி அநேக மாம்ச பிரகாரமான துன்பப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வது தான் பிசாசோட வேலை. அப்படி பிசாசு பிடித்தவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வர்றாங்க. காரணம், அவர் அதற்காகத்தான் வெளிப்பட்டார். சரி, இந்த நாள்லேயே நம்ம பார்க்குறோம், அநேக பிசாசு பிடித்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால மீட்கப்பட்டு அவங்கள பிசாசு அவங்கள விட்டு ஓடக்கூடியதை. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யார் பிசாசுகளை துரத்தினாலும் பிசாசுகள் போகும். ஏன்னா மார்க் 16வது அதிகாரத்தில் 15லிருந்து 20 வரை உள்ள வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் என் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள்னு. அதே மாதிரி அந்த ஆதி திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர் போனாங்க, அவங்க போய் பண்ணும்போது பிசாசுகள் துரத்தப்பட்டது. இன்றைக்கும் பிசாசு பிடிச்சவங்கள கர்த்தர் விடுவிக்கக்கூடியதாக தான் இருக்கிறாரு. நாங்களும் நிறையா எங்களுடைய சபைகளில், ஊழியங்களில் அப்படி பிசாசு பிடிச்சவங்க அவங்க விடுதலை பெறக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இதில் நான் இன்னும் ஒரு காரியம் இதில் உங்களுக்கு விசேஷமாக இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக சபைகள் பிசாசு பிடிச்சவங்க அவங்க கீழே விழுகிறது, இல்லை அவங்க அந்த பிசாசுனால் கஷ்டப்படுற காரியத்தை வீடியோ எடுத்து அதை பப்ளிக்காக போடுறாங்க. எப்படிங்க சிந்திச்சு பாருங்கள். ஒருத்தவங்க வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பிசாசுனால் தொந்தரவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறீங்க. அந்த விடுதலை கொடுத்து அவங்கள தரம் தாழ்த்தலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த நவீன காலத்தில் சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஊழியம் செய்கிறவராக வந்திருந்தார்னா,
இன்றைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்கள வந்து கீழே விழுந்து அவங்க உருண்டு எல்லாம் பண்ணுறத பார்த்து அதை வீடியோ எடுத்து இயேசு கிறிஸ்து போட்டு என்னுடைய ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் இப்படி விடுதலை பெறுவீங்கன்னு கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்வாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவு ஜாஸ்தி. இது போக அவங்கள வந்து வீடியோ எடுத்து அதை பப்ளிக்கில் போட்டு அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்தலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதை போல ஊழியம் செய்தானே நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ பிசாசு பிடித்தவர்களை பிசாசை துரத்துவதை ஒரு கண்ணியமான முறையில் செய்ய நாம் கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்மை பின்பற்றுவதா இந்த சபைகள் எல்லாம் நீர் இந்த பூமியில் இருந்தா எப்படி செயல்படுவீரோ அதே போல நாங்களும் அதே இருதயத்தோட, அதே இரக்கத்தோட, அதே மன உருக்கத்தோடு செயல்பட எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.